வணக்கம் ஆனந்தி. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் தற்போது திருச்சி வந்தடைந்தார். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் பெரும் வெற்றி பெற்றார். இதை தொடர்ந்து அவர் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றதை அடுத்து தனது கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற்ற திருச்சி தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவிப்பதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஜோசப் விஜய் தற்போது வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி, தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்று அழைத்தனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு, அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு டிவிஎஸ் டோல்கேட், வைல்டர்ஸ் ரோடு, எல்ஐசி காலனி, கே நகர், டிவிஎஸ் டோல்கேட், மன்னார்புரம், சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரிக்கு இன்னும் சில நேரத்தில் வர உள்ளார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்துல் கரீம், இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில எத்தனை பேர் பங்கேற்பாங்க? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட QR குறியீடு வழங்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த சந்திப்பில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறுவர் சிறுமிகள், பள்ளி மாணவ மாணவிகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பின்பும் விஜய் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது.